வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம நியூ இயரோட செலிப்ரேஷனை பார்த்தோம். கோயில் அலங்கரித்தது, அதுக்கப்புறம் வெடி போட்டது, சிஸ்டரு ஃபாதரை சந்திக்க போனது அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக கவர் பண்ணோம். இப்போ அடுத்ததாக வெடி போட்டு முடித்த பிறகு கிளியாந்தட்டு விளையாட்டு. நைட்டு ஃபுல்லாக இந்த விளையாட்டு தான் விளையாட நல்ல டைம் போனதே தெரியலை. எங்கள் ஊரில் இந்த விளையாட்டை கிளியாந்தட்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த விளையாட்டோட பேர் என்னன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதோ ரெடி ஆகிட்டோம். இந்த டீமோட விதிமுறைகள் நிறையா இருக்குது. ஆனால் அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு சரியாக தெரியலை. ரெண்டு டீமு அதாவது ஆப்போசிட் டீமு தொடாமல் நம்ம கட்டமாக தாண்டி கடைசியில் ஓடணும். இதான் இதோட கிளின்னு ஒருத்தர் இருப்பார். இவங்கெல்லாம் கோடு போடுறாங்கன்னா அந்த கோட்டை விட்டு நகரக்கூடாது. கிளி சென்டரில் உள்ள கோடு, சைடு உள்ள கோடு, எல்லா கோட்லேயுமே வரலாம். அது கிளிக்கு பவர். கிளின்னா அந்த டீமோட ஹெட்டு. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஏதோ யார்கிட்டையும் அடி வாங்காமல் 1 by 1 தட்டை தாண்டி போய் கடைசி தட்டிலேருந்து வெளியே ஓடணும். அதுதான் இந்த விளையாட்டு. ஏதோ கையை காட்டுவான், ஆனால் ஒருத்தனையும் பிடிச்சு வைக்க மாட்டான் நம்ம பசங்க ஃபுல்லாக. ஆனால் முக்கால்வாசி பொய்யில் தான் இந்த விளையாட்டு ஓடும். பொய்க்கு பஞ்சமே இருக்காது. அது ஒரு காரில் மத்தியில் நிற்கிறது தான் கிளி. அவர் சென்டரில் உள்ள கோடு, சைடில் உள்ள கோடு, எந்த கோடில்னாலும் வரலாம். இதோ பசங்க ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அம்பையர் ஒயிட் டிஷர்ட் தான் அம்பையர். ஆனால் எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்க மாட்டேன். ஒதுக்குப்புறமா ஒதுக்கிடுறாப்புல. ஆமாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அண்ணா போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அண்ணா. பார்த்துக்கோங்க. டோனி அது ஒரு காம்பலா அங்கங்கே காட்டுவான். கண்ணு சிமிட்டின நேரத்துக்கு கடன்னு போய் சொல்லிவிட்டு அங்கே தட்டுட்டோம் இங்கே தொட்டுட்டோன்னு ஓடிடுவான். அவனை ஃபுல்லாக போய் 108 போய் ஆர்வன். அந்த ரெட் கலர் டிஷர்ட் ஒருத்தன் வருவான், அதோ இருக்கான் பாருங்க. அசால்ட்டாக நைட்டுக்குள்ளே வருஷ பிறப்பு நாள் முழுசாக கூட முடியல, அதுக்குள்ளே ஒரு 108 போய் சொல்லியிருப்பான். இவர் தான் பொடியாவாரி பிரபலமாக. இவங்க 2 பேரும் ஒரே ஊக்க மருந்து இது பண்ணிவிட்டு நல்லா எனர்ஜியோடு இருக்கிறாங்க. ஆமாம், இவர் தான். இவர் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அவர் தான். இவருக்கு அதுதான் வேலை. நகரவே மாட்டானுங்க. நல்லா பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாட்டும் ஒன்று சொல்லிவிட்டு இப்போ மேலே போயிடுவான். பொய் ஃபுல்லாக பொய்யாக தான் இருக்கும். டோனிலாம் செம பொய். ஆனால் நம்ம டீம் தான். ஆரோன் இவர் தான் 108 பொய். சம்பத்து வருவான், அவனை காட்டுறேன். உத்தமனாட்டும் பேசுவான், ஆனால் ஃபுல்லாக பொய். அது என்னவோ தெரில, இந்த விளையாட்டு யார் விளையாண்டாலுமே பொய் தான் சொல்கிறாங்க. முன்னாடிலாம் கிறிஸ்மஸ் நியூ இயர் நைட்டுன்னா பொண்ணுங்க எல்லாருமே ஃபுல்லாக விளையாடுவாங்க. இவர் ஆண்டோ நான் ஒர்க் அவுட்டு. ஆமாம், ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. பூச்சி அவ்வளோதான். அப்படியே பார்த்துட்டு அவுட் ஆகிட்டு அடைக்கிறாங்க. எப்படி அவுட் ஆனால் ஏதாட்டும் ஒரு பொய் சொல்லிவிட்டு மேலே போயிடுவாங்க. இப்போ சம்பத்து அவர் உத்தமராட்டம் பேசுவாப்பில். சொன்னது ஃபுல்லாக பொய். அடுத்து என்ன பொய் சொல்லலாங்கிறத அப்படியே பிளான் போடுவாங்க. இவர் தான் ஃபுல்லாக பிளான் பண்ணி யாரை ஏமாத்தலாம், யார் பொய் சொல்லி அடுத்து வின் பண்ணலான்ட்டு இப்போ பண்ண சம்பத்து வராமலா, கை நீட்டுறாமலா, உத்தமராட்டம் பேசுவான். ஆனால் ஒரு 1000 பொய் சொல்லியிருப்பான் நைட்டுக்குள்ளே. அப்படியே இந்த கிளியாந்தட்டு முடிச்சுட்டு அடுத்து காலையில் போய் வீட்டில் படுத்துட்டு மதியம் போல் குளிக்கலான்ட்டு கிணத்துக்கு போயாச்சு. இதுதான் கிணறு, நம்ம தோழரோட கிணறு. நல்லா பச்சை பச்சேன்னு பசுமையாக இருக்கா. ஆமாம், ஃபுல்லாக அதை ஒரு ஃபுல் கிணத்தை சுற்றி கொஞ்சம் அவரோட வேலையிலையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி வேலையும் முடிச்சுட்டு கிணத்துல குளிக்கலான்ட்டு வந்தாச்சு. பசங்க ரெடியாச்சு. கிணத்தை சுற்றி பார்க்குறாங்களா. என்ன எடுன்னு ஆரம்பத்தில் இருந்தே சொன்னாங்கன்னா எவனும் குளிக்கிறதுக்கு ஐடியா இல்லை. செல்லை எடுத்தாச்சுன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து கொடுத்துடணும். ஒரு நியூ இயர் முடிஞ்சதுலேருந்து ஒரு மாதத்துக்கு டெய்லி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸுமா வச்சு தள்ளுவான் அவனை. இதாங்க கிணறு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கீழே தான் இருக்குது, மேலேருந்து குதிக்க முடியாது. கொஞ்சம் அகலம் குறைஞ்ச கிணறு. அதனால கொஞ்சம் உள்ளே இறங்கியாச்சு. உள்ளே இறங்கியாச்சு. உள்ளே போனால் வயிறு பசிக்குமே, சாப்பிட்றதுக்கு எதாட்ட வேணுமே. சரி தேங்காய் உடைச்சிட்டு வருவோன்ட்டு தேங்காவை உடைக்க போயிட்டார். ஃபஸ்ட்டு ஒன்று ஜம்ப் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் யார் குதிப்பாகணும்னு பார்த்தா ஒருத்தனும் குதிக்க மாட்டேங்காங்க. என்ன தேங்காய் தூக்கி போட்டாச்சா, உடச்சி தூக்கி தேங்காய் போட்டாச்சு. இன்னும் இந்த தேங்காய் உள்ளே போட்டு உள்ளே போய் குளிச்சுக்கிட்டு கேப்பில் அப்படியே அரைச்சிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக போகும். இங்கே சென்னையில் 2 வாளி தண்ணியிலையும் 3 வாளி தண்ணியிலையும் குளிச்சுட்டு ஊரில் போய் இந்த கணக்கே இல்லாமல் குளிக்கிறது, டைமிங்கே இருக்காது. போய் குளிக்கிறதுக்கு விழுந்தோன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிணத்தை விட்டு வெளியே எழும்ப மாட்டோம், கிணத்துக்காரங்க திட்டுற வரைக்கும். நான் ஏட்டையா பட்டாப்பட்டி போட்டு வந்துட்டார், அடுத்து ஏட்டையா ஆரம்பித்து வைப்பார். ஆமாம், ஃபுல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிணத்துல குளிச்சு. சரி இவங்க குளிக்காங்க, நம்மளும் போய் கிளம்பிட்டு வந்துடுவோன்ட்டு நம்மளும் கிளம்ப போயாச்சு. கேமரா செல்லை கொடுத்துட்டு அப்படியே அந்த பையன் எடுத்துக்கிட்டு இருந்தான். இதோ குளிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஏட்டையாக குதிச்சிட்டாரு. இன்னும் 1 by 1 குதிச்சிடுவாங்க, நம்மளும் போய் குளிச்சிட வேண்டியதான் அப்படின்னு கிளம்பிட்டு வந்து குளிக்க ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதான், ஒரு நல்ல குளியல், ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல குளியல். இந்த குளிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு படுத்தோன்னா அப்படியே அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்து அதுக்கு பிறகு விளையாட்டு போட்டி வச்சோம். இளைஞர்கள் எல்லோரும் ஊரில் உள்ள எல்லாத்துக்குமே விளையாட்டு போட்டி, சின்ன பசங்கள்லேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரை எல்லாத்துக்கும், பெரிய பொண்ணுங்க பெரிய பசங்க எல்லாத்துக்குமே விளையாட்டு போட்டி வச்சுருந்தேன். அதை லைட்டாக ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்து வாலிபால் மேட்ச் விளையாண்டாங்க பசங்க. இந்த கறி வேறு குறுக்க போகுது. வாலிபால் மேட்ச், இந்த வாலிபால் எங்கள் ஊரில் ஆரோக்கியதாஸ் ஃபாதர்ட்டு ஒருத்தர் இருந்தால், அவங்க அந்த ஃபாதர் இருக்கும்போது தான் இந்த வாலிபால் அறிமுகமாச்சு. அவங்க தான் எல்லாத்துக்குமே இந்த ரூல்ஸு இது விளையாட எல்லாத்துமே சொல்லி கொடுத்தாங்க. அப்போது ஒரு செட் இருந்துச்சு. அப்பத்துலேருந்து அதுக்கு பிறகு ஃபுல்லாக விளையாட்டு தான். ட்ரிங்க்ஸோ இந்த சிகரெட்டு அதெல்லாம் மோஸ்ட்லி பசங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த கேம்ஸ் தான். பசங்க கேம் உள்ள எப்போ வராங்களோ அப்போ அந்த தேவையில்லாத பழக்கத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரில் எல்லாம் குட்டையாக கிடந்த பயில எல்லாம் கடகடன்னு நமக்கு மேலே வளர்ந்துட்டாவன. இந்த வளர்ச்சி காரணம் இந்த ரெகுலராக இந்த வாலிபாலில் இருந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, ஜம்ப் பண்ண நல்லா வளர்ந்துட்டாவன. யாருமே வளரலைன்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாக சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க விளையாடுறாங்களோ இல்லையோ அதில் போய் அந்த நெட்டை பிடிச்சி தொங்கியே வளர்ந்துட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜம்ப் பண்ணுறது பாடி ஆக்டிவிட்டிஸ் உள்ள கேம் விளையாடுங்க. சும்மா செல்லை தூக்கி வச்சுக்கிட்டு பப்ஜி ஃப்ரீ ஃபயர்ட்டு உட்காராதுங்க. இந்த லூடோ முதற்கொண்டு விட மாட்டுக்காங்கண்ணே, செல்லை தடவிக்கிட்டே தான் இருக்காங்க. ரைட்டு, அவ்வளோதான், பாய்.